அன்றைய கால புராணங்களில் எல்லாம் நாம் படித்திருக்கின்றோம். ஆண்டவனே வந்து பல நிலைகளை உணர்த்தியதாக நாம் இன்றும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். ஆனால் அதற்குரிய உள்பொருள் என்ன? பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மனித என்ன அறிவு வளர்ச்சி கொண்ட நாள் தொட்டே ரிஷிகள் என்றால் நாம் ஆண்டவன் என்று புராணங்களிலே பார்ப்பதெல்லாம் அந்த ரிஷிகளுடைய உணர்வுகள் இங்கே பூமியிலே செயல்படும் நிலைதான். ஆக பல ரிஷிகளின் சக்தி நிலை நம் பூமியில் செயல்பட்டு வருகின்றது, இன்றும் வருகின்றது. அந்தந்த கால நிலைகளுக்கொப்ப இச்செயல் தொடர்ந்து வந்தது. ஆனால் இன்றைய மனித ஆத்மாக்களுடைய எண்ணங்களிலும் செயற்கையினுடைய நிலை அதிகமாகவும் ஏட்டு அறிவின் பாடநிலைகள் அதிகமாகவும் பக்தி கொண்டு எத்தனையோ வழிமுறைகளில் மாறி தன் எண்ணங்களை செயல்படுத்தியதால் அந்த ரிஷிகள் என்று சொல்லுகின்றன சப்த ரிஷிகளின் அவருடன் தொடர்பு கொள்ளும் நிலை இன்றைய களி மக்களுக்கு பக்குவ நிலை வரவில்லை. இன்றைய நிலையில் களியின் நிலையில் இதை உணரும் பக்குவமும் இல்லை, சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் நிலையும் இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் சப்த ரிஷிகளின் நிலையே இந்த களிக்கு உகந்ததாக, இன்று வாழக்கூடிய மக்களுக்கு உகந்ததாக இன்றைய மனித ஆன்மாக்கள் எந்தெந்த எண்ணங்களில் செல்லுகின்றார்களோ அதே வழித்தொடர் கொண்ட சக்தியைத்தான் அவர்களும் நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆக கவியிலும் காவியங்களிலும் புராணங்களிலும் இன்றைய சக்தி நிலையை உணர்த்தி அதை எத்தனை வழிகளில் வெளிப்படுத்தினாலும் ஏற்கும் பக்குவ ஆன்மாக்கள் சிலவைதான் உள்ளது என்பதை புரிந்தே காலநிலைக்கு ஏற்ப அருள் ஒளிதான் அவ்வாண்டவனின் ஜெபம் கொண்டவர்களின் நிலையிலும் செயல்படுகின்றது. இந்த நிலையில் நம் எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி இவ்வுலக வாழ்க்கையுடன் நம் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டிட வேண்டும் என்ற பக்குவ நிலை பெறவும் நமக்கு ஏற்படும் அனைத்து நிலைகளில் இருந்து நம் நிலையை உயர்ந்ததாக்கும் செயல் நிலைதான் இன்று தேவைப்படுகின்றது. அதில் அடிக்கடி ஈஸ்வரப்பட்டு சொல்வது இதுதான், எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துங்கள், ஜெப நிலையில் இருந்திடுங்கள் என்று. அது அந்நிலை பெற இயற்கையின் உண்மை நிலையை அறியவும் நம் எண்ணத்தை உயிரான ஈஸ்வரிடம் செலுத்தும் பக்குவத்தை தான் இன்றைய நம் நிலையாக இருந்திடல் வேண்டும். ஆக எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி குவிக்க 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 நம் சக்தி அந்த ஆண்டவனிடம், அதாவது நம் உயிரிடம் பூர்வ மத்தியிலே அது ஐக்கியமாகி உரமாக அவன் சக்தி நமக்குள் ஊன்ற செய்து அவனும் நாமும் ஒன்றான நிலையில் நம் உயிராத்மாவும் நம் உடலும் இருந்திடும். இந்த நிலையில் நமக்கு ஏற்படும் நம்மை சுற்றியுள்ள எந்த நிலையும் நம்மை அருகிலே நெருங்க முடியாது. காரணம், இந்த உலகம் மாற்றம் விரைவில் ஏற்பட போவதனால் நம்மை அதிபக்குவப்படுத்தி நாம் செயல்கொண்டிடல் வேண்டும். மனித ஆன்மாக்களுக்குத்தான் இதையெல்லாம் புகட்டுகின்றீர்கள், மற்ற ஜீவராசிகளுக்கு இதனுடைய நிலை எப்படி ஏற்படும், அவைகளுக்கெல்லாம் வழி இல்லையா என்றும் நாம் வினா எழுப்பலாம். ஆனால் இந்த உலக நடப்புகளை பத்திரிகைகள் டிவிகளில் பார்த்தோம் என்றால் சில பறவை இனங்களை அழிந்துவிட்டதும் சில மிருக இனங்களும் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் இன்றும் பத்திரிகைகளை நாம் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே இந்த மாற்றங்கள் இப்பொழுதே சிறுக சிறுக ஆரம்பித்து விட்டது. பறவைகள் எத்தனை நிலைகள் சிதறிந்த நிலையில் ஆகப் போகின்றது. ஆக இந்த காற்று மண்டலமே மாற்றம் கொண்டுள்ள நிலையில் இந்த எண்ண சிதறலினால் பறவைகளின் நிலை இன்னும் மிகவும் குறைந்த நிலையில் காணப்படும். ஆக பல 100,000 ஆண்டுகளுக்கு முன் பறவை இனங்கள் இருந்ததை காட்டிலும் படிப்படியாக இன்று குறைந்து கொண்டே வருகின்றது, குறைந்து விட்டது. அதே சமயத்தில் இது என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் தாவர இனங்கள் அழிக்கப்பட்டதினால் அந்த இனமே வளர முடியாது. காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக விஷத்தன்மையாக ஆனதிலிருந்து, எனவே இதெல்லாம் உலக நடப்புகள் நாம் பத்திரிகைகள் டிவியில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். டீஃபாரஸ்டேஷன் என்று சொல்லி உலக நாடுகள் எல்லா நாடுகளிலுமே காட்டை அழித்து நாங்கள் இந்த இயற்கை வளங்களை அதற்குள் இருக்கக்கூடிய கனிவளங்களையும் உலோகங்களையும் பிரிக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இப்படி காட்டை அழித்திடும் நிலை எத்தனை இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆகையினால்தான் இந்த ஜீவராசிகளின் நிலைகள் குறைந்துவிட்டது. முந்தைய காலங்களில் எல்லாம் பார்த்தோம் என்றால் விவசாயம் செய்யும் விளை நிலங்களில் பயிர்களை அதிலே விளையும் மணிகளை, அதாவது பட்சிகளிடமிருந்து பறவைகளிடமிருந்து காக்கத்தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த தானியங்களை பறவைகள் தான் கொத்தி தின்றது. ஆனால் இன்றோ அதை காட்டிலும்
தாவரங்களிலே புழுக்கள் பூச்சிகள் என்று இதுதான் இன்று அதிகமாகிவிட்டது. இதிலிருந்து காக்கத்தான் இன்று எத்தனை நிலைகள் மனிதர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். காலங்கள் மாற 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 இப்படி இந்த களி தொடர்ச்சியினுடைய முடிவு நாம் இந்த எல்லைகளுக்கு இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் மீண்டு முதல் நிலையான நிலைக்கு நாம் பக்குவப்படுத்தி வந்தே ஆக வேண்டும். இதிலிருந்து நாம் தப்பியே ஆக வேண்டும். ஆக முதல் நிலை கல்கின நிலைக்கு செல்லும் நிலைதான் இங்கு உணர்த்தப்படுகின்றது. ஆக எந்த ரிஷி எந்த ஞானி அவருடைய உணர்வுடன் நாம் முதலிலே சொன்னது போன்று நம் எண்ணத்தை சமநிலைப்படுத்தி நம் சுவாசத்தினால் எண்ணத்தை ஒரு நிலையில் குவித்து உயிரான ஈசனிடம் எந்த அளவுக்கு எண்ணி இயங்குகின்றோமோ அந்த ரிஷியின் ஒளி கதிர்கள் நம் உயிராத்மாவுடன் நாம் எடுக்கும் சுவாசத்துடன் மோதுண்டு அந்த பேரருளை நமக்குள் கூட்டச் செய்கின்றது. அதன் வழி கூட்டினம் என்றால் நாம் மீண்டும் கல்கி என்று, அதாவது ரிஷிகள் ஞானிகள் வாழும் அந்த உலகிற்கு அந்த ரிஷிகளை ஞானிகளைப் போன்று நாமும் அந்த உயர்ந்த நிலை பெறலாம், மனிதனுடைய முதிர்வு நிலையை அடையலாம். அதைத்தான் ஈஸ்வர பற்றி இந்த உபதேசத்தில் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள்.